தமிழரசு கட்சிக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் இடையிலான கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. மாநகர சபையின் முதல்வராக கபிலன் அவர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் முதல்வர் வேட்பாளர் தான் நிற்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி முதல் இப்படி ஆக்ரோஷமாக பேசியவர்கள் மீண்டும் தேசிய மக்கள் சக்தியை நாடுகின்றார்கள். ஆகவே இது எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்க போன்றது? புலிகள் அமைப்பினருக்கு பயிற்சி வழங்கின நாட்டில் இஸ்ரேல் ஒரு முக்கியத்துவமான நாடாக இருக்கின்றது. ஆக அந்த நாட்டுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள்? தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான பொருட்கள்லாம் அந்த கொள்கலன்கள்ல இருந்து வந்தது, சுட்டுக் கொள்வார்கள் அல்லது என்னது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றது வேற விஷயம். என்ன பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கிவிடலாம், இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. தாய்லாந்திலிருந்து இங்கே கொண்டு வரப்படவிருந்த பொருட்கள்லாம் விடுதலை புலிகள் அமைப்பினரால் அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்படவிருந்த பொருட்கள்லாம் ஒரு மேலே விமர்சிக்கிற விதமாக சந்திரசேகரம் அவர்கள் பேசியிருக்கின்றார். இது தொடர்பான விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் செய்த சில விடயங்கள் பிழையாக இருந்தால் அல்லது அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அதை விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் அதை விமர்சிக்கிறதுக்கு என்று ஒரு மொழி நடை இருக்கின்றது. இந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார், போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். குழுவை சேர்ந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. என்ன நானும் என்னுடைய வசிப்பிடம் களுவாஞ்சிக்குடி, ஆனால் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவை ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பல தகவல்கள் இந்த செய்தி பரப்பில் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதிலையும் குறிப்பாக இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தன. அதிலையும் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியும் இபிடிபியும் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுக்கள் அண்மை காலமாக அடிபட்டிருந்தன. ஏன் தமிழரசு கட்சியில் சங்கு சின்னத்தில் இருக்கிறவர்களும் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னைய காலகட்டத்தில் நடந்திருந்தன. அதில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருந்தார். சித்தார்த்தன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார், நான் நேரடியாக நானே உங்களை சந்திக்க வருகின்றேன் என்று அவர் சொல்லியிருந்ததாக யார் சொல்லியிருந்தார்? டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எனது நண்பர்கள், அவர்கள் கேட்டால் நான் இல்லை என்று கூற முடியாது என்கின்ற பொருள்பட அந்த ஊடக சந்திப்பொன்றுள்ள டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருப்பார். இது இவ்வாறு இருக்க தமிழரசு கட்சிக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் இடையிலான கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றன. ஆக இந்த தமிழரசு கட்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த நேரத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சுன்னாகம் பிரதேச சபையில் சங்கு சின்னத்தில் இருக்கிற பயணிக்கின்றவர்கள் தங்களோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்றும் சொல்லியிருந்தார்கள் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான பல இழுபறிகள், பல குழப்பப்பாடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட மட்டும் கூட்டணி அமைக்காமல் ஜேவிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தியோடையும் தமிழரசு கட்சி கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ரகசியமான முறையில் நடக்குது என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. மாநகர சபையின் முதல்வராக கபிலன் அவர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் முதல்வர் வேட்பாளர் தான் நிற்க வேண்டும் என்று பேசியிருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளியாக இருந்தன. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடைய முடிஞ்சிருக்கும். குறிப்பாக சங்கு சின்னம், சைக்கிள் சின்னம் மற்றும் மான் சின்னம், அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி. ஆக இப்படி அவர்கள் ஒன்று சேராத பட்சத்தில் இப்போ ஒரு தொய்வு நிலை ஒன்று வந்திருக்கு. தேசிய மக்கள் சக்தியை நாட வேண்டிய தேவை, அதோடு சேர்த்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய இபிடிபி கட்சியையும் நாட வேண்டிய தேவை. ஆக இந்த ஒற்றுமையின்மை தான் இந்த இடத்துக்கு இவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றது. வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை
கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்கல்கள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ டாக்டர் தேவானந்தா அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லி அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் பொறுப்பதில் எதிரணியில் இருந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டியது அல்லது அதற்கு சுயமாக தீர்மானிக்க வேண்டிய இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சந்திப்பு நடந்தது. நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். அந்த விடயங்களை கௌரவ சீலாட் நாயன் அவர்கள் கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். EPDP-யினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகள் உங்களுக்கு சாதகமான விளைவு? EPDP-யின் ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அதை வேலையாதலை கணக்கு பார்த்து தான் சொல்லுவேன். ஆனால் கூடுமான வரையில் EPDP-யின் சப்போர்ட்டோடு எங்களுக்கு பெரிய அநேகமான சபைகள் எங்களோட 35 அநேகமான சபைகளை நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணி சாத்தியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கு அதில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதாவது என்ன சொன்னா ஜனநாயக தேசிய கூட்டணினா முடிவு தானே, அதில் நான் விமர்சிக்கிறது பொறுத்தவில்லை. இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம். கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்? அதாவது இப்போ 2 தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள். சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லியிருந்துச்சுன்னா இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார். அதோடு நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம். ஆக இதில் அவர்கள் என்ன விஷயங்களை சாதித்து காட்ட போன்றார்கள் என்ற கேள்வி எழுந்துகின்றது. இந்த தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைப்பாக இருந்தால் சபைகளை அமைக்க போவது தமிழரசு கட்சி தான். ஆனால் என்ன நிபந்தனை அடிப்படையில் இவர்களுடைய கூட்டணி அமைப்பு போகிறதுன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இந்த பல ஆசனங்களை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு போனதுக்கே கொதித்தெழுந்த தமிழரசு கட்சியாகட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகட்டும் இப்போ என்ன நிலைப்பாடு இருக்கிறோம் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றா EPDP-யோட இவர்கள் கூட்டணி கேட்கின்றார்கள் இருவரும் பொதுப்பட. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழரசு கட்சி இப்போ தேசிய மக்கள் சக்தியோடையும் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆக முதல் இப்படி ஆக்ரோஷமாக பேசியவர்கள் மீண்டும் தேசிய மக்கள் சக்தியை நாடுகின்றார்கள். ஆகவே இது எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்க போன்றது? மீண்டுமே இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற ஆளுகைக்கு கீழே தான் நாங்கள் வரப்போகிறோமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான விடயம் அண்மை காலமாக பேசுபொருளாக இருக்கின்றதற்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி புதைகுழி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நவீன ரக எரியூற்று அந்த மயானம் ஒன்று அமைப்பது தொடர்பாக அந்த கட்டுமான பணிகளுக்கான அத்திவாரம் தோண்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலப்பகுதியில் சில
மனித என்புகள் இருப்பதாக அந்த வேலை செய்கிறவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விடயம் வந்து நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதல் ஸ்கேன் ஆய்வு நடத்தப்பட்டு பின்னர் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுதான் இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் இப்போ பேசுபொருளாக அமைவதற்கான காரணம். இன்றைய தினம் கூட அந்த மனித புதைகுழிகள் சர்வதேச முன்னிலையில் நடக்கப்பட வேண்டும், அந்த அகழ்வுகள் சர்வதேசத்தின் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. யாருன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினரால் அந்த போராட்டம் வந்து இன்றைக்கு செம்மணி வாயிலுக்கு முன்பாக, செம்மணி நுழைவாயிலுக்கு முன்பாக நடந்திருந்தது. ஆக இந்த போராட்டத்தில் வந்து சிவில் அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கூட வந்து கலந்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில். இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் எடுக்கிற இந்த நேரத்தில் வந்து அந்த மனித புதைகுழின்ற ஒன்றன் மேல் ஒன்றாக பல மனித என்பு சிதிலங்கள் இருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக சிசுக்களுடைய சிசிலங்கள் கூட இருக்கின்றன. அண்மையில் கூட ஒரு சிசுவினுடைய சிசிலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரிய நீட்சி போக்காக இருக்கின்றது. இன்றைய தினம் 4வது நாளாகவும் இந்த செம்மணி மனித புதைகுழி தோண்டிய இடத்துல வந்து அதில் 17 மனித என்பு தொகுதிகள் மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு எங்கு தோண்டினாலும் இந்த என்பு தொகுதிகள் வருகின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னதாக இது இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி கொக்கு தொடுவாயிலையும் அந்த பகுதியில் கிண்டப்பட்ட இடத்த என்பு தொகுதிகள் வந்திருந்தது. ஆக இந்த யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பல இடங்களில் இந்த மனித புதைக்குழிகளை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதில் ஒரு பகுதி தான் செம்மணி புதைக்குழி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதோசா, மன்னாரில் இருக்கிற சதோசா மனித புதைக்குழி. இது தொடர்பான நீதிமன்ற வழக்கொன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து இந்த சதோசா மனித புதைக்குழியால் வந்து அதில் நீர் தேங்கி பல சிரமங்களுக்கு ஆளாகின்றனர் என்று நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த மனித புதைக்குழியை மூடுவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக இந்த மண் எங்கே இருக்குது, ஏற்கனவே அதில் கிண்டி எடுத்த மண் சதோசா நிறுவனத்திடம் இருக்கா அல்லது எங்கே இந்த மண் இருக்கின்றது என்கின்ற தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அதற்கு பிறகான காலகட்டத்தில் அந்த மண்ணை கொண்டு இந்த சதோசா மனித புதைகுழிகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இது தொடர்பான விஷயமும் ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடயமாக. இது இவ்வாறு இருக்க இந்த மனித புதைகுழிகள் பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் ஒவ்வொரு மனித புதைகுழிகளும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தோண்டப்படுவதும் பின்னர் மூடப்படுவதும் இது தொடர்பாக எந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சர்வதேச விசாரணை போல தான் இந்த விடயமும் அப்படியே தொக்கி நிற்கிறது. எந்த காலத்தில் இது இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த காலத்தில் ஆட்சி செய்த நபர்கள் அந்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்துல இராணுவ முகாம் அமைந்திருந்தால் அந்த இராணுவ முகாமத்தில் இருந்தார்கள், போலீஸ் நிலையம் இருந்திருந்தால் அந்த போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்தார்கள் தொடர்பான விடயங்கள் அறியப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகள் நடத்தப்பட்டதாண்டா இல்லை. அதுவே ஒரு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இழுபறிக்கு மத்தியில் இந்த அகழ்ற நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுது. அதற்குமே நிதி விடுவிக்கிறது பெரிய புடுங்குப்பாட்டுக்கு மத்தியில் தான் நிதி விடுவிக்கிற நிகழ்வுகளே நடக்குதுங்க. அப்போ இந்த மனித புதைகுழிகள் அகழ்ந்த பின்னர் மூடப்படுவது, அது என்பு தொகுதிகள் ஆராயப்படுவது இவ்வளவு மட்டும்தான் நடக்கிறதே தவிர அதற்கான விளைவுகள் என்ன என்கின்றது ஒரு பெரிய விஷயமாகவே இங்கே இருக்கின்றது. தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் மக்களுடைய கணிப்பாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேசத்தின் முன்னால் இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்போதான் சர்வதேச விசாரணை ஒன்று ஆழம் அல்லது அழுத்தமே இங்கே பெரிதாக பேசப்படும். இது கூட இன்னும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் கூட இந்த விடயம் மேற்கொள்ளப்படையில் என்றதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தொடர்பான ஒரு விஷயத்தை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பான ஒரு விஷயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தொடர்பான ஆதரவு நிலைப்பாட்டை ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளுது? இஸ்ரேலின் மொசாட் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு பயிற்சி வழங்கினது. ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு பயிற்சி வழங்கின நாட்டில் இஸ்ரேல் ஒரு முக்கியத்துவமான நாடாக இருக்கின்றது. ஆக அந்த நாட்டுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள்? கிட்டத்தட்ட 4 ஜூத மதத்தலங்கள் வந்து இங்கே இருக்கு. ஜூதர்களே இல்லாத ஒரு நாட்டில் என்னதுக்கு ஜூத மதத்தலம்? அதில் 2 மதத்தலம் பதியப்படாத மதத்தலம் கொழும்புல இருக்கின்றது. இதற்கு இந்த தேவையில்லாத வேலைகளை தேசிய மக்கள் சக்தி பார்க்கின்றது என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே கருணி அமரசூரியவட்டை இது தொடர்பாக பேசிய பொழுது அவர் சொல்லியிருந்தார் இந்த பதியப்படாததான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்னுமே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.
முன்னைய காலகட்டங்களில் கூட சில குறிப்பிட்ட இடங்களில் இஸ்ரேலியர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது என்கின்ற விடயம் பேசப்பட்டது. இந்த அருகம்பை குண்டு தாக்குதல் சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற பொழுது கூட இஸ்ரேலியருடைய நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது என்கின்ற விடயம் பேசப்பட்டது. அந்த வகையில் இஸ்ரேலியர்கள் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்கின்றது. இது சிங்கள தரப்பினர் பலரால் கூட எதிர்ப்பலைகளை ஏற்படுத்துகின்றது. ஏன் இந்த ஜூத மதத்தலங்கள் இங்கே வரணும்ன்றது இது ஒரு பக்கம் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சிங்கள மதத்தை சார்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ அல்லது முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களோ இந்த ஜூத மதத்திற்கு எதிரான அல்லது இல்லாத ஒரு மதத்துக்கு எதற்கு ஆலயம் என்கிற விஷய பொருளை பேசிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் தான் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்களவர்கள் அதிகம் இல்லாத அல்லது சிங்களவர்களே இல்லாத பல இடங்களில் விகாரைகள் கட்டப்படுவதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக திஸ்ஸ விகாரை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த இப்படியாக பல விகாரைகள் திடீரென்று முளைக்கின்றன, பல புத்த சிலைகள் திடீரென்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் முளைக்கின்றன. இது தொடர்பாக கேள்வி கேட்கின்ற பட்சத்தில் இனவாதம் பேசுகின்றோம் என்று பல அரசியல்வாதிகளும் அல்லது பல தமிழ் தரப்புகளும் விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகின்றனர். ஆக இல்லாத ஒரு ஜூத மதத்திற்கு இதற்கு மதத்தலம் என்று இவர்கள் பேசுகின்ற பொழுது பொதுவான ஒரு நாடு அடிப்படையில் இவர்கள் பேசுகின்றார்கள் என்றால், அதே மாதிரி வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்களவர்கள் இல்லாத இடங்களில் இதற்கு விகாரங்கள் அமைக்கப்படுகின்றன என்கின்ற கேள்விகளுக்கு இது போன்ற நபர்கள்ட்ட பதில் இல்லாமல் இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் காரசாரமான பல விவாதங்களை மேற்கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக இந்த தாய்லாந்தில் இருந்து வந்த 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு சொந்தமான பல விடயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான பொருட்கள்லாம் அந்த கொள்கலன்களில் இருந்து வந்தது. இந்த இப்போ அண்மையில் ஜேர்மன் போன்ற பல நாடுகளுக்கு இந்த தேர்தலுக்கு முற்பட்ட காலங்களில் ஆண்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் போய் பல விஷயங்களை புலம்பெயர் மக்களுக்கு சொல்லியிருந்தார், பல விடயங்களை செய்ததாக அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் எதுவுமே இங்கே நடைபெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை சொன்னால் என்ன சுட்டுக்கொள்வார்கள் அல்லது என்னது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றது வேறு விஷயம். என்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கி விடலாம், இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நான் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் இந்த விடயங்கள், இந்த குறிப்பிட்ட கொள்கலன்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடையது. ஏற்கனவே அது தாய்லாந்திலிருந்து இங்கே கொண்டு வரப்படவிருந்த பொருட்கள்லாம், விடுதலை புலிகள் அமைப்பினரால் அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்படவிருந்த பொருட்கள்லாம், அந்த பொருட்களை தான் இவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன என்று போன்ற பல விடயங்களை அவர் இந்த பாராளுமன்ற உரையிலே ஆற்றியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் கொதித்தெழுந்திருக்கின்றார். என்ன விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான பல விஷயங்களை இவர் சொல்றாருன்னு நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்றேன். அவர் இவன் என்கின்ற பொருள்படத்தான் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஒருமையில பேசுகிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் இவர் மேற்கொள்றார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது. இவருக்கு பைத்தியம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவருக்கு பைத்தியம் என்கின்ற விடயம் இவருக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு தெரிந்திருந்தும் இவர் அதை வெளிப்படுத்த இல்லை என்கிற விஷயத்தை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நகைச்சுவை பாங்களையோ அல்லது காரசாரமாக ஒருவரை ஒரு மேலே விமர்சிக்கிற விதமாகவோ சந்திரசேகரம் அவர்கள் பேசியிருக்கின்றார். இது தொடர்பான விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில விடயங்கள் பிழையாக இருந்தால் அல்லது அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அதை விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் அதை விமர்சிக்கிறதுக்கு என்று ஒரு மொழி நடை இருக்கின்றது. இப்படித்தான் பாராளுமன்றத்தில் ரவுடி அமைச்சர் என்கின்ற பொருள்பட அவரே தன்னைத்தானே சொல்லியிருந்தார், நாங்கள் ரவுடி என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற பொழுது ஒருவரை தாக்கப்பட்டிருந்தார் ஒருவர். அப்படியாக இப்படி பல விடயங்கள் இந்த ஒரு ரவுடித்தனமான அல்லது ஒரு கட்டை பஞ்சாயத்து முறையிலான பல விஷயங்களை இங்கே இவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்கிற தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த பாராளுமன்ற உரையும் பலராலும் விமர்சிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கிறது. உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு, அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம். ரெண்டாவது, கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 நாட்களுக்கு முன்னம்
முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது. எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த போது அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார், அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று. அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று. ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கையகப்பட்டு சொல்லப்பட்டது, இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸிலே முறைப்பாடு. எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார், போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது. என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தாங்கள் தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று. இன்னொரு விடயம் இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு பெண்ணம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. நன்றி, வணக்கம். ස්තුතිපතුමන්ට ගරු රාමලිංගම චන්ද්‍රසේකරන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 3ක් කාලයක්. நன்றி, வணக்கம். விசேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிஷாம் காரியப்பர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன், நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி, அதே போன்று இராணுவம், போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன். சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒலுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல, இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது. அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில். அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமல்ல, மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், அதாவது தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான செயல். நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம், அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான், இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார், இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை, நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான கொள்ளையர் கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர்
அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு எதுமல்ல. அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர் அவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ගරු මත්නිතුමා ඔබතුමාට අවස්ථාව. රාසමානික්කම ගරු මන්ත්‍රීතුමා කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා ඔබතුමාගේ අවස්ථාව සභාව ලබා පොඩ්ඩක් ගන්න. පාලනය කරලා දෙන්න, මට කතා කරන්න අමාරුයි. Please bring the house on order before I can සඳහන් කරේ speak. නෑනේ ගරු මන්ත්‍රීතුමා කාගේවත්. මේ කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. Please control the house so I can. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතාව කරගෙන යන්න. I can't hear anything. Okay. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும். மிக முக்கியமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை ஒன்று எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கிறார். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பதிலளிக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் 2022 ஆண்டு காலப்பகுதியிலே மாளியகாடு பிரதேசத்துக்கு என்னையும் அழைத்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இதே பிரச்சனையை முன்வைத்து அந்த பிரச்சனை அந்த 2022 ஆண்டு காலப்பகுதியிலே 9வது பாராளுமன்றத்திலே முன்வைத்து அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர் அவர் ஒரு விசேட குழு ஒன்றை நியமித்து இவர்களை கைது செய்வதற்கான சில நடவடிக்கையை முன்னெடுக்கிறதாக அறிவித்திருந்தார். இதிலே முன்வைத்த பிரேரணை ஒரு சிறிய திருத்தம். இந்த குழுவை சேர்ந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நானும் என்னுடைய வசிப்பிடம் களுவாஞ்சிக்குடி, ஆனால் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவை சேர்ந்தவர்கள் என்றதையும் அந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை ஒரு திருத்தமாக நான் முன்வைக்கின்றேன். இதிலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றார், ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டரால கடல்லே பிடிக்கிறதுக்கு தனக்கு போயிட்டு இவர்களை பிடிக்க முடியாது. போலீஸ் சொல்கின்றது எங்களுக்கு கடலுக்குள்ளே சென்று களவெடுக்கிறவர்களை பிடிக்க முடியாது. அப்ப இவர்கள் இருவரும் மாறி மாறி எஃப்ஐ சொல்றார் நான் எப்படி தரையில வந்த அப்புறம் எனக்கு பிடிக்கலாது, போலீஸ் சொல்றார்கள் எங்களுக்கு கடலுக்குள்ளே போய் பிடிக்க முடியாது. அப்ப நாங்கள் கடல் படையை முனைத்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றில் ஈடுபட்டாங்க. என்றால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மீன் களவென்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை களவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லாட்டி இன்னொரு நபர் வாழக்கூடாது. இந்த தேர்தல் காலத்திலே கௌரவ அமைச்சர்களே எங்களுக்கு இடையிலே பல வாக்குவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்காக உங்களுடன் சேர்ந்து இந்த விடயங்களை கையாளுறதுக்கு நாங்களும் விரும்புகிறோம்.
உண்மையிலே கௌரவ அமைச்சர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது. எங்களுடைய ஒரு களுவங்கேணி பிரதேசத்திலே ஒரு பீக்கன் லைட் போடுவது கூட ஒரு பாரிய ஒரு தேவையாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே 3 கரையோர பிரதேசம் வடக்கு கிழக்கிலேயும் இருந்து எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கை ஒரு விரல் அளவிலே தான் இருக்கின்றது. கையிலே இருக்கிற விரல் அளவுக்கு கூட எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்கள் இல்லை.